ரெண்டு பேர் போலாமா? மழை வராதுண்ணா. சொல்லு. வணக்கண்ணா. வணக்கம். போராட்டிக்கிட்டே இருங்க. சரி சரி கடைசி வரையும் போராட்டிட்டே இருங்க. சரி சரி உங்க தலையெழுத்தே அதுதான், போராட்டே இருங்க. என்ன தம்பி? இல்ல உங்க தலையெழுத்தை யாராலும் மாத்த முடியாதுண்ணா. சரி சரி தமிழ்நாட்டுக்கு நீங்க தான். சரி சரி தம்பி சரி தம்பி. அப்புறம் அந்த சொந்த பிரச்சனைக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்பி அடியாள் மாதிரி தம்பியை கூப்பிடுறீங்களே, பிரமாதம், கலக்குறீங்க. சரி எப்படியா இருங்க. சரி சரி அப்புறம் இப்போ கிளம்பிட்டீங்களா? இந்த வந்துட்டாங்க பாருங்க, பத்திரிக்கையாளர் வந்துட்டாங்க பாருங்க. சொல்லுமா. ஆனா அந்த தமிழக எம்பிக்கள் எல்லாம் அந்த ஒரு அமைச்சர் ஒரு மாதிரி மரியாதை குறைவா பேசியிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அதாவது என்னன்னாமா, இப்ப அவன் எம்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எம்பியே பேசியிருக்காரு அந்த அமைச்சர், அதனால தமிழகத்துக்கே மாத்தி விட்டாங்க. இப்போ வந்து இதுவே வந்து அவங்கள புகழ்ந்து பேசியிருந்தாங்கன்னா அதை அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு திட்டி பேசினாலும் இங்க பேசிட்டாங்க. இருந்தாலும் அந்த அமைச்சர் பெரியப்பா வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. அது வந்து வருத்தமான ஒரு விஷயம் தான். என்னடா ரெண்டு பக்கம் பேசணும்னு நினைக்காதீங்க, அப்படியாது அப்படிதான். நம்மளே நிக்கிற அவர்கிட்ட கேள்வி. ஆனா திடீர்னு அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்களே, என்ன காரணம்னே? இதுல போராட்டங்கள் வேற சொல்லியிருக்கீங்க. அக்கா இல்லங்கக்கா, அண்ணன் மேல வந்து எனக்கு எப்போதுமே ஒரு பெரிய மரியாதை இருக்குங்கக்கா. அண்ணனோட அரசியல் பாதையை பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் மரியாதை இருக்குங்கக்கா. ஆனா என்ன, அந்த பாதை வந்து எங்க போதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்காரு அண்ணன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது இங்கதான் போகணும்னு சொன்னா பரவாயில்ல, உன் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது, அதுதான் கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அண்ணன் ரொம்ப பிடிச்சது என்னன்னுக்கா, இங்க யாராவது இறந்துட்டா, தமிழ்நாட்டுல இறந்தாலும் சரி, இந்தியா ஏன் உலகத்துல இறந்தாலுமே சரிக்கா, அங்க போய் நின்றுக்கிட்டு தகப்பா என் தகப்பா அப்படின்னு, அது வந்து ஒரு வகையில ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாருக்கா, எங்க ஜியை சொல்றாரு, அவர் எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன், இவர் எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரா? சொல்லுங்க, ஜெயிச்சிருவாரா இவரு? இதெல்லாம் கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது. நான் என்ன ஜெயிக்க மாட்டேன், தம்பி என்ன ஜெயிச்சிருவாரா? கேள்வி கேட்டார்ல தங்கச்சி, கேள்வி கேட்டார்ல, சொல்லணும், பதில் சொல்லணும்ல. இவரு ஜெயிச்சிருவாரா? அப்பா இதையாவது பேசிக்க கூடாது தம்பி, பேசிட்டு நான் கிளம்புறேங்க. சரி வண்டி என்ன மழை! ஐயோ ஐயோ, பேனர் விழுந்துருச்சு. ஐயோ நல்ல வேலை ஆட்டோ மேல விழுந்தது, ஆளுங்க மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன இப்படி பண்றாங்க? இந்நேரம் இந்த முரட்டு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த சில சேனல் வந்திருக்கணுமே, காணோம். வருவாங்க. அதாவது மக்களே பாத்துக்கிட்டீங்கன்னா, நேத்துல இருந்து இந்த சோசியல் மீடியால இந்த பேனர் வந்து விழுந்துருச்சு, சின்ன ஒரு பேனர் விழுந்துருச்சு, அப்படியே பெருசா உலகமே மாறிடுச்சு, அப்படி என்னென்னமோ கட்டுறானுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க. அறிவுன்றதே இல்லைங்க இவங்களுக்கு, ஒரு சின்ன விஷயம் அதுக்கு போய் இப்படி பண்றானுங்க. நாம களத்திலே வந்திருக்கோம், மக்கள்கிட்டயே நம்ம கேட்போம் என்ன நடந்துச்சுன்னு. இந்த ஒரு அம்மா வராங்க, அவங்ககிட்ட கேட்போம், அம்மா வாங்கம்மா. இப்போ மழை எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று திடீர்னு மழை வந்திருக்கு, எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில. நல்லா கேட்டுக்கோங்க, காலையில மழை வந்திருக்குன்னா மதியானம் தான் இந்த பேனர் வந்திருக்கு. காலைல மழை வந்துச்சுன்னா வீட்டுல மூடிட்டு இருக்கணும்ல, எதுக்கு அப்படி போகணும் சொல்லுங்க? இப்ப சாலை ஈரமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? ஈரமா தான் இருக்கும். அப்ப அந்த வண்டியை எப்படி ஓட்டிட்டு போகணும்? கொஞ்சம் மண்ணு கிண்ண கொட்டி கொஞ்சம் வழுக்காம இருக்க கொண்டுட்டு போகணும், இல்லைன்னா நடந்து போகணும். யாராவது ஆட்டோல போவாங்களா? அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது, பேனர் சரியுதுன்னு தெரியுது. ஒண்ணு பிரேக் அடிக்கணும், இல்லைன்னா சீக்கிரமா பாலையா மாதிரி பூந்து போயிடணும். அதை விட்டுட்டு கரெக்டா விழுகிற பேனர்ல போய் மோதுறாரு அந்த ஆட்டோ டிரைவர். இப்படி பண்ணா அது இடிச்சு விபத்து தான் வரும். மழை புயல் இந்த மாதிரி வருது, காத்தடிக்குதுன்னா பேனர் கீழே விழதாங்க செய்யும். எங்கெங்க பேனர் விழாம இருந்திருக்கு? என்னமோ இங்கதான் விழுந்த மாதிரி கத்துறானுங்க. அப்படியாடா பேசி என்னதானோ. நம்ம சேனலை பாருங்க, உண்மைக்கு உண்மை உடனுக்குடன் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அம்மா நீங்க இது நியாயம் தானம்மா, இது இவங்க பண்றது தப்பு தானம்மா? தப்பு தான், அவ்வளவுதான், சொல்லிதான் ஆகணும். தப்பு தான், நீ சொல்லி ஆகணும், வேற சொல்ல முடியாது. வாமா போலாம் வாங்க. ஆனா முட்டுனாலும் முட்டு, இப்படி ஒரு முரட்டு முட்டு நாங்க பார்த்ததே இல்லைங்க. ஆனா இப்படியும் பண்ணாலும் பண்ணுவாங்க சில ஊடகம் இருக்கு. இதுவே இவங்க கட்சி ஆளுங்கட்சியோட பேனர் விழுந்ததுனால இப்படி முட்டு கொடுக்குறாங்க. இதுவே வேற ஏதாவது கட்சியோட பேனர் விழுந்திருந்தா ஊரையே கூட்டியிருப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தங்களோட இணைஞ்சிருக்கோம். அதாவது ரொம்ப முக்கியமான ஆலோசகர், அரசியல் ஆலோசகர் கூட, அவர் கூட போயிடலாம். கேள்வியா சார், என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி சார், 2026ல யாரு ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப மும்முனை போட்டின்றாங்க, 5 முனை போட்டின்றாங்க, அது வந்து ஒரு மாதிரி இதா இருக்கு. யாரு ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? There is no confusion about for that முனை போட்டி. 2 முனை தாங்க. என்னங்க 4 முனை 3 முனை 5 முனைன்னு? 2 முனை தாங்க. இப்ப இவ்வளவு நாள் அரசியல் தேர்தல்ல எத்தனை முனை இருந்துச்சு? 2. அப்பயே இப்ப மட்டும் அந்த கேள்வி வருது.
ஏன்னா பயம் வருது, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி. டோன்ட் மேக் திஸ் கான்ட்ரவர்சி அகெயின்ஸ்ட் திஸ். ஓகே, இப்போ இரு முனை தான். மக்கள் பி வெரி கிளியர். ஹி ரெடி டு செலக்ட் எலை கெடப்ஸ் தான். ஹி இஸ் அ நெக்ஸ்ட் சிஎம் இன் தமிழ்நாடு அண்ட் 2030 he will become a PM in India. நான் நேர்லயே பார்த்து ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கேங்க. ஐ ஹேவ் ப்ரூஃப். கெடப்ஸ் இஸ் நெக்ஸ்ட் PM in 2030. எப்படி சொல்றீங்க இதை? ஐ ஹேவ் ப்ரூஃப். இதே இடத்துல தானே நம்ம உட்காந்து பேசணும். இதே இடத்துல தானே நம்ம 2000 MP தேர்தலில் நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எலை பார்ட்டி வில் வின் 20+ சீட். எலை பார்ட்டி 20 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் நான் சொன்னேனா இல்லையா? நடந்துச்சா நடக்கலையா? நடக்கல, ஒண்ணு கூட வரல. நடக்கல. ஏன்னா நான் நேர்ல போய் பாக்குறேன். அந்த மனுஷ கெடப்ஸ் அவரோட கட்சியை ஒண்ணு சேர்க்க செதுக்கிட்டு இருக்காரு. கீழே இருக்க அவ்வளவு பேரும் ஒவ்வொரு முனையில இருக்காங்க. கட்சி செதறி கிடக்கு. ஒரு அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு யாரோ கட்டி காப்பாத்துற ஒரு கட்சியே இப்ப இவர் எடுக்கிறாருன்னா அவர் எல்லாரையுமே சமாதானப்படுத்தணும். இப்ப இவரே உருவாக்குன கட்சின்னா அந்த பிரச்சனை இல்லை. அப்ப இவரு கண்ணை இப்படி காட்டுறாரு, எல்லாம் நடுங்குறாங்க. ஸோ அந்த ஆளுமை திறன் அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ ஹி வில் ஷைன் டு திஸ் நெக்ஸ்ட் 2026 and will become a CM in 2026. There is no competition to this DMK Rashtra Nation. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து நேர்லயே பாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு அரசியல் விமர்சகரை நம்ம பார்த்ததே இல்லை. அதனால நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அவரு கெடப்ஸுக்கு இவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கா? ஆக்சுவலி நான் சொல்கிறேன், எங்கேயுமே நான் சொன்னதில்லை, இந்த சேனல்லையும் நான் போய் சொன்னதில்லை. நான் ஒரு தடவை அவர் நேரில் பார்க்குறேன். அவர் கை அசைவு, கால் அசைவு, அவர் நடக்கிறதெல்லாம் பார்க்குறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னா, அவர் பண்ணுறலாம் பார்த்து நான் சொல்கிறேன். நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன். நீங்கள் நம்பி தான் ஆகணும். அவர் தலையெழுத்து இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 1000 ஜெயலலிதா அவங்க அம்மாவுக்கு சமம். அவர் கெடப்ஸ் 1000. அப்போ நீங்கள் பாருங்க, அவருக்கு எவ்வளோ. ஒரு அம்மாவே உங்களால் சமாளிக்கணும்னா 1000 பேர் வரானா எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்க. இதை நாங்கள் நம்ம முயற்சி பண்றோம். ஏன்னா இதை நீங்க சொல்லும் போது சிரிக்கவே இல்லை பாருங்க. தட் இஸ் த ப்ரூஃப். கரெக்டு சார். இப்போ வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அவர் இப்போ வந்து நிறைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த ரம்ஜான் அந்த பண்டிகைக்கு நோன்பு எடுக்கிறதுக்காக தொப்பிலாம் போட்டு அந்த முஸ்லீம் அவங்க கெட்டப்லேயே போயிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன தப்புன்னு சொல்லுங்க. போட்டுங்க எல்லாரும் போட்டுங்க, எல்லாரும் பண்ணிட்டோங்க. அவர் போறதுனால என்ன பிரச்சனை? அவர்கிட்ட போட்டோம். அவர் he is going a right way and he says to me in a personal phone call. அவர் என்ன சொல்றாருன்னா, 2026ல ADMK will get okay means நான் வந்து கெடப்ஸை வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகிக்கிறேன், நான் துணை முதலமைச்சர் ஆகிக்கிறேன் அப்படின்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு. எஸ், நான் இப்போ சொன்னேன், நீங்கள் வந்துருங்க, நம்மகிட்ட ஒரு 20% 25% இருக்கு. நம்மள்டையா? நான் கெடப் சார்பாக நான் பேசுகிறேன். ஒரு 25% இருக்கு. நீங்கள் ஒரு 10 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 45 ரெக்கார்டுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அவர் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வரல. ஏன்னா நான் என்னைக்கு கணிச்சாலும் அது நடக்கும். அது நான் சொன்னேன். பட் he is thinking about and day and night and even shooting also he is thinking about my thought and my idea. I have proof. That's all main. ஓகே சார். இப்போ 2026ல உங்க டாஸ்க் என்ன? கெடப்ஸையும் தளபதி ஒன்னா சேர்க்கறது தான். சரி, ஓகே. இப்போ 2026க்கு அப்புறம் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க? அது வர அமௌண்ட்டை பொறுத்து தான். ரைட். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது. இத்துடன் இந்த உரையை நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.